ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய ஒன் டே கேக் ஆர்டர்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு கூடவே பர்த்டே பார்ட்டி கேக்கும் தென் அதுக்கு மேட்சிங்காக உள்ள டேபிள் டிசர்ட்ஸும் வந்து செய்திருக்கேன். அதுவும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் விஜே ஹோம் பேக்கர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய ஓல்டு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நான் ஒவ்வொரு டைப் ஆஃப் வீடியோஸும் தனித்தனியாக நான் கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேக் ஆர்டர் பார்த்திங்கன்னா எனக்கு கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே கிடைச்ச ஆர்டர். பட் வந்து அகைன் அந்த ப்ளம் கேக்ஸு கிறிஸ்மஸ் வீடியோஸ் அப்படியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுட்டு இருந்ததுனால எனக்கு வந்து இது போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள டைம் கிடைக்கல. மாதிரி ஒன் டே நிறைய ஆர்டர்ஸும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நான் என்ன மாதிரி பிளான் பண்ணுவேன், எப்படி ஒன் பை ஒன்னாக செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னெல்லாம் கேக் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் செப்பரேட்டாக ஒரு லிஸ்ட் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து எவ்வளோ கேஜி வரும் அப்படிங்கிறது. அப்போ தான் ஒவ்வொரு பேட்சுக்கும் நமக்கு எத்தனை கேஜி கேக்கு ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னெல்லாம் டின் சைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கும் முடியும். ஸோ எனக்கு வந்து 5 கேஜிக்கு பிளாக் கரண்ட் கேக் இருந்துச்சு. அப்புறமா 1.5 கேஜிக்கு பிளாக் ஃபாரஸ்ட், தென் ஒரு 1/2 கேஜிக்குள்ள ஒரு பிளாக் ஃபாரஸ்ட், அப்புறமா ஒரு 2 கேஜி மேங்கோ கேக்கு. அப்புறமா இதுக்கு கூட கேக்ஸுகள், கேக் பாப்ஸு, கப் கேக்ஸ் செய்யணும், தென் டோனட்டு, ஜார் கேக்கு, இதுக்குள்ள ஸ்பாஞ்ச், தென் அதெல்லாமே செய்ய வேண்டியது இருந்தது. ஸோ இது வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் எப்படி செய்யலாங்கிறத ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஷெடியூல் போடேன். அதாவது இப்போ 5 கேஜி கேக்கு செய்கிறோம் அப்படின்னா இந்த பாட்டம் வந்து 2 9-inch டின் கொடுப்போம். ஸோ அதுதான் ஒன் டைம் அவனில் வைக்க முடியும், 2 9-inch டின்னு. ஸோ வந்து எத்தனை பேட்சாக செய்யலாம், என்னென்ன டின் சைஸ் வந்து செட் பண்ணலாங்கிறத, ஸோ இந்த என்னெல்லாம் ஆர்டர் இருக்குங்கிறத பொறுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணி பேக்கிங் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த எல்லா கேக்குமே வந்து ஒரு சண்டே கிடைச்ச ஆர்டர். ஸோ நான் இது என்ன பண்ணேன்னா அந்த பேக்கிங் இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரைடே முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளவு ஸ்பாஞ்சு வந்து நான் டோட்டலாக 4 செட்டாக பேக்கிங் போட்டிருந்தேன். ஸோ அப்புறமா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து இந்த கேக்கோட க்ரம் கோட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லா கேக்கையுமே வந்து டின்னில் இதெல்லாம் டிமோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் அந்த டாப்பு கலர் சேஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்தே தான் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு கூடவே தான் ஜார் கேக்குக்குள்ளே கேக்கையும் நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன சர்க்கிள் பீசஸாகவும் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் டோட்டலாக வந்து 4 ஜார் செய்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 3/4 கிலோக்குள்ளே ஸ்பாஞ்சு 6-inch டின்லேயே நான் பேக் பண்ணி எடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். அதாவது 4 லேயராக நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு லேயர் கேக்கும் வந்து ஒரு ஜாருக்கு, அதாவது 4 சர்க்கிள் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் கேல்குலேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுற ஜாரை டிபெண்ட் பண்ணி உள்ளது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஜார் என்ன சைஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பாஞ்சோட டின் சைஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் தான். இதில் வந்து நம்ம மில்க்குக்கு கூட அந்த பிங்க் கலர் ஆட் பண்ணி அந்த தீமுக்கு மேட்சிங்காக நான் கேக்கு ஸ்பாஞ்ச் செய்து எடுத்திருக்கேன். ஸோ கேக் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி இதுக்கப்புறமா ஒவ்வொரு கேக்கை வந்து தனித்தனியாக க்ரம் கோட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அதாவது 1.5 கேஜிக்குள்ள ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும், இன்னொன்று ஒரு 1/2 கேஜிக்குள்ள பிளாக் ஃபாரஸ்ட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நான் க்ரீம் அப்ளை பண்ணி ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு 2 கேக்கையுமே செப்பரேட்டாக ஒவ்வொரு போர்ட்லேயே வந்து செட் பண்ணி க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்துட்டேன். ஸோ டால் கேக்ஸ் செய்யும்போது கேக்ஸில் எல்லாம் கண்டிப்பாக ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹைட் அதிகமான லேயர்ஸ் கொடுக்கும்போது ட்ராவல் டைமில் இதை ஷேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து 2 கேஜிக்குள்ள மேங்கோ ஃப்ளேவர்ட் கேக்கு. நான் இது வந்து 8-inch 2 டின்ல பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இந்த கேக்கோட க்ரம் கோட்டிங்கும் முடிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரியே டால் கேக் அப்படிங்கிறதுனால இதுலேயும் ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது 5 கேஜி கேக்கு நான் வந்து 3 டயராக செய்திருந்தேன். ஸோ பாட்டம் டயருக்கு பார்த்தீங்கன்னா 9-inch உள்ள 2 டின்ல பேக் பண்ணியிருந்தேன். செகண்ட் டயருக்கு வந்து 7-inch உள்ள 2 டின், டாப் டயருக்கு 5-inch 2 டின். ஸோ கேக் வந்து இப்போ நம்ம 5 கேஜி வெயிட் இருக்கிறதுனால நான் பாட்டம்லையா 12-inch சைஸில் உள்ள ஒரு ட்ரம் போர்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த பாட்டம் டயருக்குள்ளே எல்லா கேக்ஸுக்கும் அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் நான் சேர்த்து தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு லேயராக எடுத்து ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா அந்த செகண்ட் டயருக்கும் தேர்ட் டயருக்கும் ஸ்டாக் பண்ணுறதோட அந்த பாட்டம்லையா சேம் சைஸுக்குள்ளே போர்டு நான் சர்க்கிளில் கட் பண்ணி சென்டரில் ஹோல் போட்டு அதை வந்து கிளிங் ஃபிலிம் வச்சு ரேப் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த செகண்ட் டயருக்கும் டாப் டயரோடையும் பாட்டமில் இந்த போர்டு வச்சுட்டு நான் பேலன்ஸ் உள்ள எல்லா லேயர்ஸையுமே ஸ்டாக் பண்ணி க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்துட்டேன்.
என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 5 kg கேக்கு எப்படி செய்யணுங்கிற டீட்டெயில்டு மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்டாக்கிங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லா கேக்கோடையும் க்ரம் கோட்டிங் நான் சாட்டர்டே நைட்டு வந்து முடிச்சிட்டேன். ஸோ க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நான் தான் கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க்ஸ் கூட செய்திருந்தேன். எதுலன்னா இப்போ அந்த 2 kg மேங்கோ கேக்குக்கு ஒரு பன்னியோட ஃபிகரின் வந்து செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் செய்திருந்தேன். அதே மாதிரியே இந்த 5 kg கேக்கு பாட்டம் டயரில் இந்த ஃபாண்டன் ரஃபில்ஸ் வந்து செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதே மாதிரி கப் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபாண்டன் ஹார்ட்ஸ் செய்ய வேண்டியது இருந்தது. இது இவ்வளோ நான் சாட்டர்டே மார்னிங் செய்துட்டேன். அப்புறமா ஒரு கேக்குக்கு வந்து ரைஸ் பேப்பர் சேல் வச்சுள்ள டெக்கரேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ரைஸ் பேப்பர் சேல்ஸ் சாட்டர்டே நைட் வந்து செய்து வச்சுருந்தேன். அப்புறமா இந்த கேக்ஸ் எல்லாமே எனக்கு சண்டே டெலிவரி வந்து ஒவ்வொரு டைமில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் 8 o'clock எனக்கு இந்த 1/2 kgக்குள்ளே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் அது வந்து ஃபஸ்ட்டு ஐசிங் அதுக்கு முடிச்சு நான் டெக்கரேஷன் பண்ணி அந்த கேக் வந்து டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த உள்ள கேக்குக்கு ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான் செய்திருந்தேன். அந்த கேக்கோட டாப்பில் ஸ்டென்சில் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஒரு ஸ்டென்சில் பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நான் வந்து 350 rupeesக்கு சேல் பண்ணுறேன். ஸோ இந்த 1/2 kg கேக்கு வந்து 7 x 7 x 3.5 inch ஹைட்டுக்குள்ளே கேக் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி நான் மார்னிங் 8 o'clock கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 kg மேங்கோ கேக்குக்கு வந்து நான் ஐசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து மேஜிக் பிராண்டோட ரேடியன்ட் பிங்க் கலர் தான் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு கேக்குக்கு எப்படி பர்ஃபெக்டாக ஐசிங் செய்யணும், ஷார்ப் எட்ஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கேக்கோட ஐசிங் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே பிரேக்கு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு தென் லஞ்சுக்குள்ளே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்த கேக்குக்குள்ளே டெக்கரேஷன் ஒர்க்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐசோமால்ட் லாலிபாப் கேண்டி வந்து நான் செய்திருந்தேன். இதோட ரெசிபி வீடியோ நான் வந்து ஆல்ரெடி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ சேம் கேக் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து சாக்லேட் லாலிபாப்பும் செய்திருந்தேன். அதே மாதிரி சாக்லேட் பால்ஸும் கொஞ்சம் செய்திருந்தேன். ஸோ அந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ள எல்லாத்தையுமே செய்து எடுத்தாச்சு. இனி வந்து அந்த கேக்கு வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எனக்கு 12 o'clock தான் டெலிவரி. நான் ஸோ உங்களுக்கு இந்த கேக் வந்து ஒவ்வொரு கேக்கையும் ஆர்டர் பை ஆர்டராக காமிக்கிறேன். ஸோ இந்த கேக்கு நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேலன்ஸ் உள்ள எல்லா கேக்குக்கும் ஐசிங்கை நான் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் இந்த ஆர்டர் பை ஆர்டராக காமிக்கும் போது மொத்தமாக கன்ஃபியூஸ்டு ஆயிரும். நான் அதனால் ஒவ்வொரு கேக்குக்கும் உள்ள ஒர்க்கு மட்டும் நான் இப்போ வந்து செப்பரேட்டாக காமிக்கிறேன். இந்த மேங்கோ கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மேங்கோ கேக் பார்த்தீங்கன்னா 1 kg 750 rupeesக்கு நான் சேல் பண்ணுறேன். ஸோ 2 kgக்கு 1500. அப்புறமா வந்து இதோட அந்த டோட்டல் டெக்கரேஷன் எல்லாமே சேர்த்து 500. ஸோ டோட்டலாக இந்த கேக் வந்து நான் 2000 rupeesக்கு சேல் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த டெக்கரேஷனுக்குள்ள ப்ரைஸ் வந்து நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேக்கோட ப்ரைஸ் டோட்டலாக அதிகமாக தான் வரும். பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அமௌண்ட்டு அதிகமாக கஸ்டமர்கிட்டேருந்து நான் வாங்க மாட்டேன். ஸோ ஏன்னா நமக்கு இது வந்து நஷ்டம் கிடையாது, பட் ப்ராஃபிட்டில் சர்டன் பர்சன்டேஜ் கம்மியாகும், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாகலாம் சார்ஜ் பே பண்ணோம் அப்படின்னா இப்போ கஸ்டமர்ஸே நினைப்பாங்க எங்கே இருந்து வாங்கினா கேக்கு ரொம்ப ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு ஆப்ஷன் தான் தேட பார்ப்பாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் இப்போ 2 kgனா 2000, 3 kgனா 3000, இதுக்கு மேலே வந்து நான் சார்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ சில இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டே கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி ரேட்டு வரும், இது ஓகேன்னா நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுருவேன். அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் செய்வேன். பட் இது அப்படி கிடையாது, அவங்க ஜஸ்ட் 2 kg கேக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ப்ரைஸ் எதுவுமே கேட்கவும் இல்லை, எதுவும் என்கிட்ட எதுவும் சொல்லலை இந்த மாதிரி மாடலில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து செய்துட்டு அதுக்குள்ளே சார்ஜ் பண்ணாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இது வரைக்கும் செய்யாத ஒரு மாடல். ஸோ அதனால் ஓகே இந்த ரேட்டுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேக்கு வந்து நான் 12 o'clock டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு அடுத்த கேக் பார்த்தீங்கன்னா 2 o'clock கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த கேக்குக்கு வந்து அந்த பேஸ் போர்டு வந்து 10 inch சைஸில் எடுத்துருந்தேன். ஸோ 10 inchல உள்ள 2 கேக் பாக்ஸ், அதாவது 10 x 10 x 4 inch ஹைட்டுக்குள்ளே 2 பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரியே பேக் பண்ணி நான் டெலிவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைப் பேக்கிங் நான் வேறு வீடியோஸ்லேயும் காமிச்சிருக்கிறேன், அதனால தான் இதில் ஃபுல்லாக காமிக்கலை. ஸோ அடுத்தது வந்து 1.5 kgக்குள்ள இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு ஐசிங் வந்து ஸோ டாப்பில் வந்து கொஞ்சம் லைட் கலராட்டும் பாட்டமில் கொஞ்சம் டார்க் வயலட்டாகவும் நான் கொடுத்துருந்தேன்.
ஸோ இந்த ரைஸ் பேப்பர் செயில் வச்சு கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுங்கிறத வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த கேக்கோட ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதையும் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு 10x10x5 சைஸில் உள்ள 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 பாக்ஸ்லேயுமே அந்த கேக் பேஸ் வைக்கிற அந்த போர்ஷன்ஸ் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த ஒன் சைடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதும் வந்து அந்த 2 பாக்ஸையும் சேர்த்தே தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்புறமா அதோட ஆப்போசிட் சைடை வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டு அது உள்ள கேக் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக்குக்கு நான் சூஸ் பண்ண போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 inch தான். பட் வந்து நான் ஏன் 10 inch பாக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, அந்த சைடில் நம்ம அந்த ரைஸ் பேப்பர் செயில்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் வேணும் பேக் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸு. அதனால தான் நான் வந்து 10 inch சைஸுக்குள்ளே பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கேக்குக்கு போர்டு வேணும்னா நம்ம 10 inch கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த கேக்கில் வந்து அந்த ரைஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஒரு கார்னர் சைடில் வரது மாதிரியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட ஆப்போசிட் சைடில் உள்ளதை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வெளியிலேருந்து உள்ளே க்ளோஸ் பண்ணலை. அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த கேக்கில் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உள்ளேருந்து வெளியே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக அந்த 2 கேக் பாக்ஸோட க்ளோஸ் பண்ணுற போர்ஷனையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்து அந்த டாப்பை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேலன்ஸ் ஓப்பனாக இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி டேப் போட்டு விட்டுக்கலாம். ஸோ அந்த கேக்கோட டாப்பில் நைஃபும் வச்சு விட்டாச்சுன்னா அதோட பேக்கிங் எல்லாம் முடிச்சிருச்சு. ஸோ இந்த ரைஸ் பேப்பர் வச்சு கேக்கு டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட ஃபைனல். ஸோ அந்த கேக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இடையில அந்த டைம் கிடைக்கிற கேப்பில் எல்லாம் இந்த கேக்ஸுகள், கேக் பாப்ஸ், அந்த டோனட் இதெல்லாமே கொஞ்சம் அதோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து நான் செய்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கேக்ஸுகள் வந்து எனக்கு 3 numbers ஆர்டர் இருந்துச்சு. அதேமாதிரி கப் கேக் வந்து 5, அப்புறம் கேக் பாப்ஸ் பார்த்தீங்கன்னா 5 numbers இருந்துச்சு. தென் டோனட் வந்து 6, தென் அந்த ஜார் கேக் வந்து 4 pieces. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேக்ஸுகள் நான் ஒரு பீஸ் வந்து 75 rupeesக்கு சேல் பண்ணியிருந்தேன். அண்டு கேக் பாப்ஸ் வந்து 15 rupeesக்கு. தென் டோனட் பார்த்தீங்கன்னா 40 rupees. அப்புறமா கப் கேக்கு ஒரு பீஸ் வந்து 40 rupeesக்கு. தென் ஜார் கேக்கு வந்து ஒரு பீஸ் வந்து 100 rupeesக்கு நான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எல்லா டிசர்ட்ஸோடையும் செப்பரேட் ரெசிபி வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 3 tier கேக்கோட பாட்டம் டயருக்கு வந்து நான் ஐசிங் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்கே இந்த ஐசிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் நல்லா ட்ரையாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபாண்டன்ட் இந்த ரஃபிள்ஸ் வந்து டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் ஐசிங் வந்து காலையிலே நான் முடிச்சு வச்சிட்டேன். ஸோ இந்த பர்த்டே கேக்கோட இந்த கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு, தென் கோல்டு, அப்புறம் வந்து ஒயிட்டு, இந்த ஒரு காம்பினேஷனில் தான் வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரோஸ் கோல்டு நம்ம எப்படி கலர் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ நார்மல் பிங்க் கலர் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் பிங்கு ஆர் ரேடியன்ட் பிங்க், எந்த பிங்காக இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த பிங்க் கலரில் வந்து லைட்டாக எல்லோ கலர் ஆர் கோல்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று, எந்த கலர் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடைக்கும்போது நமக்கு வந்து அந்த ரோஸ் கோல்டு கலர்லையா நமக்கு ஐசிங் பண்ணிக்கலாம். ஃபாண்டன் ரஃபிள்ஸ் நான் ரோஸ் கோல்டு கலரில் தான் செய்து வச்சுருந்தேன். ஸோ அது ஃபாண்டனில் நான் 1 day முன்னாடியே செய்து அவனில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட பேக்கில் வந்து சாக்லேட் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாட்டம் டயரில் உள்ள இந்த ஃபாண்டன் ரஃபிள்ஸ் நான் கேக்கில் டெக்கரேஷன் பண்ணலை. அங்கே பர்த்டே வீட்டில் கொண்டு போய் கேக்கெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டெக்கரேஷன் செய்திருந்தேன். ஏன்னா இந்த சேம் ரஃபிள் டெக்கரேஷன் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்த போது என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்களாக இருந்தால் நான் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செகண்ட் டயர் கேக்குக்கு வந்து ஷிம்மர் டெக்கரேஷன் தான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால அதோட பேஸ் அந்த கேக்கோட ஐசிங் வந்து நான் எல்லோ கலர்லேயே கொடுத்துக்கிறேன். இதோட ஐசிங் ஒர்க்கும் நான் மார்னிங்கே முடிச்சிருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஷிம்மர் கேக்கில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேக்கில் ஷிம்மர் டெக்கரேஷன் மேனுவல் ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி செய்யணுங்கிற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது டாப் டயரில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஐசிங் கொடுத்தது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலரில், அதாவது நம்ம நார்மல் விப்டு க்ரீமில் வந்து லைட்டாக ஒரு ட்ராப் எல்லாம் கிடையாது, லைட்டாக எல்லோ கலர் டச் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். அப்போ வந்து நமக்கு அந்த பியூர் ஒயிட்டு சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ அந்த டாப் டயருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டென்சில் டெக்கரேஷன் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்டென்சில் டெக்கரேஷன் நம்ம விப்டு க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி கேக்கில் செய்யலாங்கிற டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பர்த்டே கேக் ஈவினிங் 6 o'clock வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 4:30 வந்து பேலன்ஸ் உள்ள டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த 3 tier கேக் வந்து ஸ்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே நம்ம இந்த டயர் கேக்ஸ் எல்லாமே கேக்கு டெலிவரி பண்ணுற அந்த டைம் தான் ஸ்டாக் பண்ணி டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண எதுவும் கூடாது.
தேர்ட் டயர் கேக்கையும் ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா தேர்டு அப்புறமா செகண்ட் டயரோட பாட்டமில் நம்ம ஒரு போர்டு வச்சுனோம் இல்லையா, அதேமாரி சென்டரில் அதில் ஒரு ஹோல் போட்டிருந்தோம். ஸோ அந்த 2 ஹோல் வழியாகவும் இன்சர்ட் ஆகுறது மாதிரியாக ஒரு திக்கான உடன் ஸ்கியூவர் வந்து நான் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அந்த சேம் ரோஸ் கோல்டு கலர்லேயே அந்த டாப் டயரோட பாட்டமில் இந்த மாதிரியே ஒரு ரிப்பன் வந்து நான் சுற்றி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஃபுல் ஹைட்டுக்கு வந்து ரிப்பன் அந்த கெட்டி விட்டது மாதிரியான ஒரு டெக்கரேஷன் கொடுக்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பேஸை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி அந்த டெசர்ட்ஸ் எல்லாத்தையுமே 2 கேக் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நீங்கள் கேட்குறீங்க இந்த டால் கேக் வந்து எப்படி பேக் பண்ணலான்னு சொல்லி. ஸோ எங்களோட இந்த கேக் மெட்டீரியல் ஷாப்பில் வந்து இந்த டைப்பில் உள்ள பாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x12x12. இந்த பாக்ஸில் தான் நான் 2 டயர் கேக்காக இருந்தாலும் 3 டயர் கேக்காக இருந்தாலும் பேக் பண்ணுவேன். இந்த 3 டயர் கேக் பார்த்தீங்கன்னா பாக்ஸை விடவும் ஹைட் அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதில் நமக்கு பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பாக்ஸோட அந்த டாப் கவர் மட்டும் நமக்கு க்ளோஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த 5 kg 3 டயர் கேக்கோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000. ஸோ இதுலேயே வந்து நமக்கு அந்த கஸ்டமைஸ்டு டாப்பர், தென் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெக்கரேஷன், ஏன்னா ஒவ்வொரு டயர்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து தான் வந்து நான் 5000 சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேக்கோட டாப் டயரில் ரிப்பன் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நான் அந்த ரிப்பன் வந்து நான் டை பண்ணி நான் வச்சு கொண்டு போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அங்கே கொண்டு போய் தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா இங்கே வச்சு நம்ம அந்த ரிப்பன் டெக்கரேட் பண்ணி கொண்டு போகும்போது மேபி அந்த ரிப்பன் காட்டில் ஏதாவது மூவ் ஆயிடுச்சுன்னா அது க்ரீம் அந்த நீட்னஸ் போயிடும். ஸோ அதனால் பர்த்டே வீட்டில் கொண்டு போய் டெக்கரேட் பண்ணுறது தான் சேஃபாக இருக்கும். ஸோ அந்த பர்த்டே வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சாச்சு. அதாவது 3 டயர் கேக்கு, அப்புறமா வந்து அந்த டெசர்ட்ஸ் எல்லாமே 2 கேக் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். அப்புறமா அங்கே கொண்டு போய் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ள அந்த ஃபாண்டன் ரஃபிள்ஸ், தென் அந்த ரிப்பன், அப்புறமா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ். ஏன்னா அது நம்ம சப்போஸ் இதில் டச் பண்ணும்போது க்ரீம் ஏதாவது கையில் ஆயிடுச்சு, க்ளீன் பண்ண தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் நான் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி கேக் வந்து ஸ்பாட்டில் கொண்டு போய் டெக்கரேட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பின்ஸ் வச்சுருக்கேன். தென் ஒரு சிசர், அப்புறமா அந்த கட்டிங் நைஃப். ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக நான் கொண்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கேக் எல்லாத்தையுமே கார் டிக்கியில் தான் நான் எடுத்து வச்சு கொண்டு போயிருந்தேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து கேட்டிருந்தீங்க அதை எப்படி கொண்டு போகிறீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படிங்கிறது காமிக்க முடியுமான்னு சொல்லி. ஸோ நான் அதுக்காக எனக்கு இதில் டைம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, அண்ட் கிளைமேட்டும் கண்டிஷனும் வந்து சூட்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 டயர் கேக்குக்கு வந்து இந்த மாதிரி காரில் எடுத்துகிட்டு போகிறது வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஹெவி ரெயினாக இருந்துச்சு. ஸோ கொடையெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி கொண்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ இந்த கேக்கு வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு 45 minutes வந்து ட்ராவலிங் டைம் இருந்துச்சு. ஸோ அந்த கேக்கோட பாட்டம் டயரில் உள்ள அந்த ரஃபிள் டெக்கரேஷன் வந்து நான் அங்கே போய் தான் செய்திருந்தேன். ஸோ அவங்க ஃபங்க்ஷன் 6 o'clockனு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 5:45 வந்து அங்கே ரீச் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு 15 minutesக்கு உள்ளால நான் அந்த கேக் டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதை மாதிரியே கேக்கு கூட உள்ள அந்த டிசர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஒயிட் கலர் கேக் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து என்னோட தான். ஸோ நான் அவங்களுக்கு அது ரெண்டுக்கு மாதிரியாக தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு இப்போ சிங்கிள் ஸ்டாண்டுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ டோட்டல் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த மாதிரியாக தான் வந்து நான் ஸ்டாண்டு கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு 300 rupees வந்து நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவங்க எனக்கு ஸ்டாண்டு கொண்டு ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த கேஷ் அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.